வணக்கம். ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஞானிகள் சொன்ன தத்துவம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சயின்ஸோட கண்டுபிடிப்புகள். இது ரெண்டுமே ஒரே ஒரு உண்மையை நோக்கி கை காட்டுதுன்னா எப்படி இருக்கும்? வாங்க இந்த ரெண்டு பாதைகளும் எப்படி ஒரே இடத்துல வந்து சேருதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். ஆசை, கஷ்டம், பயம் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்மளால வாழ முடியுமா? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி எப்பவாவது ஒரு தடவையாவது மனசுல வந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து தான் நம்ம தேடலே ஆரம்பிக்குது. இந்த கேள்விக்கு பதில் தேடி நம்ம முதல்ல எங்க போக போறோம்னா, நம்மளோட முன்னோர்களான ஞானிகள் கிட்ட தான். குறிப்பா இந்தியாவோட அத்வைத வேதாந்தம் இதுக்கு ரொம்ப ஆழமான, ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. அத்வைத தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம படுற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு மூல காரணம் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் வேற, இந்த உலகம் வேற அப்படின்னு நம்மள நாமளே பிரிச்சு பார்க்கற அந்த எண்ணம் தான். இந்த பிரிவினை உணர்வு தான் நமக்குள் பயத்தையும் ஒருபோதும் தீராத ஆசையையும் உருவாக்குது. இந்த பிரிவினை எண்ணம் எப்படி வருதுன்னு விளக்கறதுக்கு ஞானிகள் மாயைன்னு ஒரு அருமையான கான்செப்ட சொல்றாங்க. இது ஏதோ மேஜிக்கோ மந்திரமோ கிடையாது. சிம்பிளா சொன்னா ஒரு பார்வை பிழை. உதாரணத்துக்கு, ஒரு இருட்டான ரூம்ல போறீங்க, தரையில ஒரு கயிறு கிடக்குது. ஆனா நீங்க அத பாம்புன்னு தப்பா நினைச்சு பயப்படுறீங்க. அப்புறம் லைட்ட போட்டதும் அது பாம்பில்ல, வெறும் கயிறுன்னு தெரியுது. உங்க பயம் எங்க போச்சுன்னே தெரியாம காணாம போயிடுது இல்லையா? பாருங்க, இந்த பாம்பு கயிறு உதாரணம் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லுது. நம்மளோட தப்பான பார்வைதான் இல்லாத ஒரு பயத்தை உருவாக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சதும் அந்த பயம் மறைஞ்சிடுது. அதாவது பிரச்சனை அந்த பொருள்ல இல்ல, அத நாம பாக்குற விதத்துல தான் இருக்கு. இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம வாழ்ற இந்த உலகத்தை ஒரு கனவு மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. கனவுல நாம எத்தனையோ பேரை பாக்குறோம், சந்தோஷம் துக்கம்னு எவ்வளவோ அனுபவிக்கிறோம். ஆனா காலையில முழிச்சதும் என்ன ஆகுது? அந்த கனவு மொத்தமும் நம்ம மனசுல உருமான ஒரு தோற்றம் மட்டும்தானு புரியுது. உண்மையில அங்க இருந்தது நாம மட்டும்தானு தெரியுது இல்லையா? அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ்ற இந்த நிஜ உலகமும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்டதுதான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஞானிகள் சொல்ற தீர்வு இதுதான். நான் வேற, அது வேற என்ற பிரிவினை எண்ணத்தை தாண்டி எல்லாமே ஒண்ணுதான்ற ஒருமை நிலைய அனுபவபூர்வமா உணர்றது, அந்த நிலையில பயப்படவோ ஆசைப்படவோ இன்னொன்னூன்ற ஒரு பொருளே இருக்காது. அதுக்கு பேர்தான் அத்வைதம், அதாவது இரண்டற்ற நிலை. சரி, ஞானிகள் சொல்றத ஒரு பக்கம் வைப்போம். இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த உலகத்தை ஆராயிற விஞ்ஞானம் ஆரம்ப காலத்துல இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்துச்சு? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஞ்ஞானிகள் என்ன நம்புனாங்கன்னா, இந்த உலகம் தங்கம், இரும்பு, ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட 72 தனித்தனி மூலப்பொருட்களால் ஆனதுந்தான். ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி குணம், ஒண்ணுக்கொன்னு எந்த சம்பந்தமும் இல்ல. அதாவது இந்த உலகம்ங்கிறது பல தனித்தனி பொருட்களை ஒன்னா சேர்த்த ஒரு கலவை, அவ்வளவுதான். இந்த கருத்து தான் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஆனா எப்போ விஞ்ஞானம் பொருட்களுக்குள்ள இன்னும் ஆழமா உள்ள போக ஆரம்பிச்சதோ, அப்போ ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்துச்சு. அதுவரைக்கும் இருந்த பார்வை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. விஞ்ஞானிகள் அணுவுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா ஆராய ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரிஞ்சது. தங்கம், இரும்பு, கார்பன்னு நாம தனித்தனியா பாக்குற இந்த எல்லா பொருட்களுமே அடிப்படையில ஒரே ஒரு ஆற்றலோட வெவ்வேறு வடிவங்கள் தான். ஆமாங்க, நாம பாக்குற இந்த எல்லா பொருட்களும் ஒரே சக்தியோட வேற வேற வெளிப்பாடுகள் தான். இதுதான் மாடர்ன் சயின்ஸோட ஒரு மைல்கல் கண்டுபிடிப்பு. பருப்பொருள் வேற, சக்தி வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு இன்னொன்னா மாற முடியும். இதனால உலகம் பல பொருட்களால் ஆனதுங்கிற பழைய கருத்து உடைஞ்சு போய் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரே சக்தியால் ஆனதுன்ற ஒரு புரட்சிகரமான உண்மை வெளிய வந்துச்சு. இப்போதான் நம்ம கதை அதோட உச்சக்கட்டத்துக்கே வருது. இதுவரைக்கும் தனித்தனியா போன ரெண்டு பாதையும் இப்போ ஒரே இடத்துல சந்திக்க போகுது. இங்கேதான் அந்த மேஜிக் நடக்குது. பல நூற்றாண்டுகளா நம்ம ஞானிகள் அவங்களோட உள்மன அனுபவத்துல ஒரு பேருண்மைய கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இன்னிக்கு அதே உண்மைய நவீன விஞ்ஞானம் தன்னோட பரிசோதனைகள் மூலமா எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம நிரூபிக்குது. வேதாந்தம் பிரம்மம்னு சொல்ற பிரபஞ்சத்தோட அடிப்படை மெய்ப்பொருள விஞ்ஞானம் ஒருங்கிணைந்த சக்தி தலம், அதாவது யூனிஃபைடு எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுது. வேதாந்தம் மாயைன்னு சொல்ற இந்த தோற்ற உலகத்தை விஞ்ஞானம் புலன்களால் உணரப்படும் பொருள் உலகம், அதாவது பெர்சீவ்டு மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்லுது. பாத்தீங்களா, பேரு வேணா வேறையா இருக்கலாம், ஆனா ரெண்டுமே சுட்டி காட்டுற விஷயம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்து என்ன? இந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு.
இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. பருப்பொருளும் சக்தியும் ஒண்ணுதான கண்டுபிடிச்ச அதே அறிவியல் அறிவுதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படுற அணுசக்தியை உருவாக்கவும் உதவிச்சு, லட்சக்கணக்கான மக்களை கொன்னுக்கு வச்சு அணுகுண்டுகளை உருவாக்கவும் காரணமா இருந்துச்சு. இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது அறிவு, ஆனா அந்த உண்மையை நல்லதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு உணர்றதுதான் ஞானம். இந்த மகா உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டதோட உண்மையான பயன் ஒருத்தர் பிரிச்சு பார்த்து அதிகாரம் பண்றதுல இல்ல. நாம எல்லாரும் ஒரே சக்தியோட வெளிப்பாடுகள் தாங்கிற புரிதலோட எல்லா உயிர்களோட நல்லதுக்காகவும் சேர்ந்து உழைக்கிறதுல தான் இருக்கு. ஆக ரொம்ப பழமையான ஞானமும் சரி, ரொம்ப புதுமையான விஞ்ஞானமும் சரி, ரெண்டும் சேர்ந்து ஒரே குரல்ல ஒரு மகத்தான உண்மையை சொல்லுது, ஒன்றே மெய். நாம பார்க்குற இந்த வேறுபாடுகள் எல்லாமே ஒரே உண்மையோட பல தோற்றங்கள் தான். இந்த பேருண்மையை வச்சு நாம அன்பை விதைப்போமா இல்ல அழிவு உருமாக்குவோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நாம எல்லாரும் அடிப்படையில ஒண்ணுதாங்கிற இந்த புரிதல் வெறும் ஒரு தகவலா நம்ம காதுல விழாம நம்மளோட அனுபவமா மாறுச்சுன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம உறவுகள், இந்த உலகத்தை நம்ம பார்க்கற விதமே எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க.